அப்படி இருந்து நம்மளால நிம்மதியாக வாழ முடியல ஐயா. இந்த நாட்டில் 3 ஜனாதிபதி முஸ்லீம் ஆக்கினோம். இந்த நாட்டில் இப்ப கூட உச்ச நீதிமன்றம் வந்து முஸ்லீம்களுக்கு எவ்வளவு சலுகை பண்ணியிருக்கோம், எவ்வளவு பண்றோம். பொழுது விடிஞ்சா நம்ம நாட்டில் குண்டு வெடிப்பு வந்துட்டே இருக்கு ஐயா. அதை பத்திலாம் நீங்க கவலைப்படுறீங்களா? நாட்டில் பொழுது பிடிச்சா பொழுது அஸ்தமிச்சா அந்த முஸ்லீம் தீவிரவாதியோட குண்டு வெடிப்பு என்னையா உனக்கு பண்ணின? நாங்க நீ கொழுத்த பணக்காரன் வர வியாபாரம் பண்ற, நாங்க தானே எல்லாம் வாங்குறோம். உண்ட வீட்டுக்கே 2 பண்றியாப்பா நீ, ஏன் குண்டு வெடிப்பு? இந்த ஜமாத்துக்கு அதை பத்தி அதை கண்டிக்கிறாங்களா? கண்டிக்கல. முஸ்லீம் பாக்கி சினிமா விஸ்வரூபம் சினிமாக்காக கண்டிச்சவங்க. ஒரு சினிமா அது வந்து ஒரு நிழல் படம், அதுக்கு பெரிய கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனா ஹிந்து இங்க குண்டு வெடிச்சு செத்துன்னு இருக்கான், அவரை பத்தி இந்த முஸ்லீம் இயக்கங்கள் வாயை திறந்து பேசல. இந்துக்களே வாயை திறக்காம நம்ம இருக்கோம். நம்ம உணர்வு இல்லாம போய்விட்டது. நம்ம கொதித்து எழ வேண்டாமா? என்னையா பாபம் பண்ணோம் ஐயா? கடை வீதிக்கு போயிட்டு திரும்பி வருவேனா நிச்சயம் இல்லை, ட்ரெயின்ல போயிட்டு திரும்பி வருவேனா நிச்சயம் இல்லை, சினிமாவுக்கு போயிட்டு வருவேனா நிச்சயம் இல்லை, கோயிலுக்கு போயிட்டு குண்டு எப்போ பிடிக்கும் தெரியாது. அப்படி நம்ம நாட்டில் இந்துக்களுக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பு இன்மை பார்த்தா? ஏன் இந்த நிலை வந்தா மட்டும்தான் இந்துக்களுக்கு பாதுகாப்பு. இந்த ஆடை வந்து வெளி கொடுக்க கொண்டு வாங்க பூசாரி, நல்லா அலங்காரம் பண்ணி அந்த ஆடுக்கு தெரியாது பாவம், அது வெளி கொடுக்க போறாச்சு. இந்துக்களும் அப்படித்தான். இந்த தமிழை சொல்லிக்கண்டு, தெலுங்கன் சொல்லிக்கண்டு, கட்சி சொல்லிக்கண்டு பின்னாடி கடைசி வெளி ஆட ஆகும். அரசியல் தலைவர் ஒவ்வொருத்தரையும் பாருங்க, எவ்வளவு கோடி சொத்து வச்சிருக்கா ஐயா, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கோடி சொத்து வச்சிருக்கா, உங்களுக்கு என்ன லாபம்? எனக்கு இன்னைக்கு தங்க கோயில் இருந்து பெரிய மரியாதை, நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். எனக்கு செயின் போட்டாங்க, நான் சொன்னா ஒரு மோதிரம் கூட போடுறது இல்லையே, என் கழுத்துல வந்து நான் மோதிரம் கூட போடுறது கிடையாது. என் வாழ்க்கை பூரா இந்து சமுதாயத்துக்கும் இந்த பூஜாரிகளுக்கும் தானே. இல்லை இன்னைக்கு ஒரு நாளைக்கு போட்டிருக்கோம். நாங்கள் இதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டாமா? எதற்காக இதெல்லாம்? இந்துக்களை சிந்திக்க வைக்கிறது அந்த மகாநாடு. நம்ம செயல்பட வேண்டும். செயல்பட்டு தான் அந்த இந்துக்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும். அப்படி செஞ்சா மட்டும்தான் எனக்கு 80 வயசுல நீங்க திருவிழா கொண்டாடுறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கு. பொன்னாட போச்சுறீங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு எவ்வளவு பேர் ஓட்டு போடுவீங்க, நான் சொல்ற ஆட்கள் எவ்வளவு பேர் ஓட்டு போடுவீங்க, அதான் உண்மையான மரியாதை. நான் என் சொந்தக்காரருக்கு மாமா மச்சான் பிள்ளை அவங்க யாரும் ஓட்டு கேட்க மாட்டேன். இந்து நலனுக்காக யாரு வாக்கு கொடுக்கறாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்லுங்க. அந்த வாக்குறுதி நீங்க கொடுத்தா மட்டும்தான் என்னுடைய 80 வயசு அந்த சதாப்தி கொண்டாடுறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கு. இந்த கடந்த 60 ஆண்டுகள்ல நான் என் பட்ட துன்பத்தை உங்களுக்கு சொல்ல விரும்பல. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன், இன்னும் அவமானப்பட்டு இருக்கேன். ஆனா எதுவுமே என்னுடைய லட்சிய பாதையிலிருந்து என்ன கொஞ்சம் கூட அகற்றல. கடைசி மூச்சிற்கு வரைக்கும் நான் ஹிந்துக்காக போராடுவேன். நீங்களும் அதே மாதிரி போராடுவேளா? நமக்குள்ள எந்த பேதம் வரக்கூடாது. ஜாதி பேர்ல விருப்பு வெறுப்பும் பேர்ல நமக்குள்ள பேதம் வரக்கூடாது. வருமா? வரக்கூடாது. நம்மளுக்குள்ள பிளவுபடுத்துறதுக்கு பெரிய முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு பூஜாரிக்கு பெரிய அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு ஓய்வூதியம் பென்ஷனை வாங்கின உடனே 2 பேர் கிளம்பிட்டாங்க. நல்ல மரம் நல்ல காய்ச்சி குலுங்கும் போது மாங்காய் அடிக்கிறதுக்காக வேண்டி அப்பாவி பூஜாரி 2000 3000 5000 சொல்லி வாங்கிட்டு சொந்தமா வீடு கட்டிட்டாங்க. இந்த பூஜாரி ஏமாந்தவே பணத்தை கொடுத்துட்டே இருக்கான். இன்னைக்கு நமக்குள்ள பிளவு ஏற்படுத்தி நம்ம இயக்கத்தை பலகீனப்படுத்துறதுக்கு பல முயற்சி நடக்கிறது. இந்துக்கள் ஒன்று சேர்ந்து வரத ரொம்ப பேர் விரும்பல, குறிப்பா கிறிஸ்தவம் விரும்பல, குறிப்பா அரசியல்வாதி விரும்பல, முஸ்லிம்கள் விரும்பல. சரி, நமக்குள்ள பிளவுபடுத்துறதுக்கு ஏராளமான துஷ்பிரச்சாரம். எனக்கு பிள்ளை பெட்டி ஒண்ணும் கிடையாது, சொந்தக்காரர் யாரும் எங்க வீட்டை கிடையாது, சரியா தான் இருக்க. வேதாந்தம் 300 கோடி ரூபாய் எடுத்து யாருக்கோ கொடுத்துட்டாரு. வேதாந்தம் வந்து இந்த பள்ளிக்கூடம் யாருக்கோ எழுதி வச்சுட்டாரு. நாக்குல நரம்பு இல்லாம இந்து மகாநாட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லி இந்து இயக்கங்கள் சொல்றது.
இந்துக்கு விரோதி வேற யாரு? ஷேம், இட் இஸ் a shame. வெட்கி தலைமுறையணும். இந்து மகிழ்ச்சி மாநாட்டுக்கு போகாதீங்க சொல்லிக்கிண்டு இந்து இயக்கங்கள் சொல்றது. இதை விட கேவலம் எங்கேயா பார்க்க முடியுமா? இந்துவோட விரோதி யாரு நீங்க அடையாளம் கண்டுள்ளது. அதனால இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அருமையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதை படித்து பார்ப்பாங்க. நம்ம அவசரப்பட்டு போகக்கூடாது. ஒருவேளை சாப்பாடு வந்து லேட் ஆச்சுன்னா ஒன்றும் ஆயிட போறதில்லை. நமக்கு அப்படி பசி வந்தா பட்டும் மறந்துடும். அப்படி வரக்கூடாது. அப்படி வர எனக்கு 80 வயசு ஆச்சு. காலம்பரம் இவ்வளவுதான் பொங்கல் சாப்பிட்டேன். அது கூட என்ன பூஜை கூட்டாங்க. நேற்றுக்கு அதுவும் கிடையாது. காலை ஒரு கூழ் தான் சாப்பிட்டேன். ஏன்? என் உள்ளத்திற்குரிய அந்த நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கு. என் மனசுல அவ்வளவு வேகம் இருக்கு. இந்துக்களுக்கு அவ்வளவு அவமானம் நடக்கிறது. இந்துக்கள் சொந்த நாட்டிலே அவர் 2வது குடிமகனா இருக்கான். அவன் உரிமைகள்லாம் பறி போய்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்து இல்லாம போயிடுவான். அப்படிதான் போச்சு. நம்ம நாகரிகத்துக்கு ஒட்டினக்கூடிய அந்த கிரீக்கு, ஈஜிப்டு, ரோம் அதெல்லாம் நமக்கு சமமான கலாச்சாரம். அதெல்லாம் அழித்து விட்டது. ஆகையினால இந்த ஆபத்து வராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்துக்கள் ஓட்டு போட கற்றுக்கொண்டு ஜாதி, மொழி, அரசியல் கட்சிகளை மறந்து நம்ம இந்துவாக ஓட்டு போட்டு அப்படி மட்டும்தான் நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம எல்லாருமே பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற ஒரு அறிவுரையோடு அறைகோவல் விடுத்து தன்னுடைய பேருரையை நிறைவு செய்த வேதாந்தம் ஜி அவர்களை நன்றியுடன் பாராட்டுகிறோம். ஏங்க அப்படியே எல்லா பூஜாரிங்க எல்லாமே உட்காருங்க. நிகழ்ச்சி முடிஞ்சிரல, மாலை வரையிலும் நிகழ்ச்சி இருக்கு. இங்க இருக்கக்கூடியவங்களுக்கும் இன்னும் வந்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் மதிய உணவு, இரவு உணவு எல்லாமே இங்க தயாரா இருக்கு. அதுக்காகவும் எழுந்திருச்சிட வேண்டாம். வேதாந்தி அவங்க தமிழ்நாடு முழுவதும் கால் வைக்காத கிராமம் கிடையாது. இதுவரைக்கும் 270க்கும் மேற்பட்ட திருக்கோவில்களை கட்டி கொடுத்திருக்காங்க. அப்படி கிராமங்களுக்கு போகும் பொழுது எதிரில் ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்கு. சமயபுரத்தை நோக்கி பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. ரொம்ப கட்டுக்கோப்பா வந்துட்டு இருக்காங்க. இந்த கூட்டம் யாரு, என்ன ஏதுன்னு அவங்க காரை விட்டு இறங்கி விசாரிக்கும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய திருவழஞ்சுழி அந்த பகுதியிலிருந்து கோபாலகிருஷ்ண சுவாமின்றவங்க அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி சமயபுரத்துக்கு பாத யாத்திரையா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து பேசிட்டு அவங்களுடைய இடத்துக்கே போய் மறுபடியும் சந்திச்சு பேசினதனுடைய விளைவு அவங்க நம்ம இயக்கத்தினுடைய இணைப்பறுப்புல வந்திருக்காங்க. அவங்க மன்னிய வேதாந்தி அவங்கள கௌரவிப்பாங்க. உங்களுக்கு வரும்போது நீங்க ஆரம்பிங்க. சொல்றேன். நம்முடைய தொண்டர்கள்ல எனக்கு பின்னால இருந்து ஒரு பெரிய கூட்டம், முன்னால இருந்து ஒரு பெரிய கூட்டம் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தொண்டர்கள் ஒண்ணுக்கொண்ணு போட்டி தான். இப்ப இங்க பின்னால இருக்கிறவங்க வட சென்னை, அவங்க மத்திய சென்னை, அவங்க ஜிய கௌரவிக்க போறாங்க. சும்மா இல்ல, எல்லாரும் பார்க்கலாம். இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த சொல்ல வேண்டாமா என்னப்பா, இந்த மேளம் வாசிச்சு இருக்கக்கூடிய இந்த இளைஞர் பட்டாளம் எப்படின்னா எல்லாரும் கவனிக்கணும். இந்த கடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு ரொம்ப கம்மியா ஒரு 45 லட்சம் ரூபாய் தான் செலவு பண்ணாங்க. அடுத்து சரி, இந்த 45 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்களே அவங்க மட்டுமா கலந்துக்கிட்டாங்க? இல்ல, ஒசூரை சேர்ந்த 10 லட்சம் பக்தர்கள் அந்த விநாயகரை வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு பெரிய அமைப்பு இன்னைக்கு நமக்கு முன்னால இளைஞர் பட்டாளமா இருக்கிறவங்க தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அமைப்பு, அதனுடைய
வழிகாட்டிகளா 2 பேர் இருந்துட்டு இருக்காங்க. திரு சூரி, திரு குஷன் சிங், இவங்களுடைய வழிகாட்டுதல்ல இந்த குழு ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. நீங்க மேடைக்கு வர்றதை விட ஜி உங்ககிட்ட வர்றாங்க. காணாமா கொண்டு வந்திருக்காங்க.